ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ நம்மளுக்கான ப்ராப்ளம் என்ன இருக்குன்னா, சால்வ் எக்ஸ் இன்ட்டு பி ப்ளஸ் ஒய் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு ஜீரோங்கிற கான்செப்டில் இருக்குது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸில் தான் செய்யணும். ஸோ எனக்கான கிவன் கண்டிஷன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கிவன் கண்டிஷன் வந்து எக்ஸ் இன்ட்டு பி ப்ளஸ் ஒய் இன்ட்டு கியூ ஈக்குவல் டு நம்மளுக்கான கண்டிஷன்ஸ் வந்து ஜீரோன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை ஈக்குவேஷன்ஸ் ஒன்னுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இது லக்ரான்ஜிஸ் டைப்பில் இருக்கு இல்லையா? ஸோ லக்ரான்ஜிஸ் டைப்பில் இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னா, ஸோ நம்மளுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, எக்ஸ்பி ப்ளஸ் ஒய்க்யூ ஈக்குவல் டு ஜீரோங்கிற கான்செப்டில் இருக்குது. இதை வந்து நம்ம லக்ரான்ஜிஸ் ஃபார்மேட்டுங்கிறத லக்ரான்ஜிஸ் டைப்புங்கிறத இந்த இடத்துல நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ லக்ரான்ஜிஸ் டைப்னால் என்ன பண்ணணும், கேபிட்டல் பி இன்ட்டு ஸ்மால் பிங்கிற கான்செப்டில் இருக்கும். கேபிட்டல் கியூ இன்ட்டு ஸ்மால் கியூ ஈக்குவல் டு ஆறுங்கிறது தான் நம்மளோட லக்ரான்ஜிஸ் டைப்பு. இதை நம்ம என்ன ஃபார்மேட்டில் மாற்றுறோன்னா, நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து என்ன கான்செப்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ் வந்து டிஎக்ஸ் டிவைட் பை கேபிட்டல் பிங்கிற கான்செப்டில் இருக்கும். ஸோ டிஒய் டிவைட் பை கேபிட்டல் கியூ டிஇசட் டிவைட் பை கேபிட்டல் ஆருங்கிற கான்செப்டில் இருக்குது. இப்போ இதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட்டு. ஸோ அந்த பிக்யூஆருங்கிறதுக்கு பதிலாக இங்கே எனக்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், கேபிட்டல் பி கேபிட்டல் கியூ கேபிட்டல் ஆர், அதாவது அந்தந்த பிளேசஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கேபிட்டல் பிக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் எக்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேபிட்டல் கியூங்கிற பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஸ்மால் ஒய் இருக்குது. கேபிட்டல் ஆருங்கிற பிளேஸில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள், ஜீரோங்கிறது இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கான கான்செப்ட். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன்ஸ் இதை 2ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணுறோம், இதை 3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம 4ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 4ஐ ஈக்குவேஷன் 3ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 4 இன் ஈக்குவேஷன் 3ல் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ ஈக்குவேஷன் 3ல் என்ன இருக்குது, பிங்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்கக்கூடிய எக்ஸோட வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ பிக்கு பதிலாக எக்ஸுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி கியூக்கு பதிலாக இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒய்ன்னு இருக்கு இல்லையா, ஸோ டிஒய் டிவைட் பை ஒய்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஇசட் டிவைட் பை கேபிட்டல் ஆருங்கிற கான்செப்ட். சரி, நம்ம இந்த இடத்துல ஆர் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது, ஆருக்கு பதிலாக ஜீரோ இருக்கு இல்லையா, ஜீரோங்கிறது தான் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள், இதை ஈக்குவேஷன்ஸ் வந்து மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ் தான் நம்ம செய்கிறோம். ஸோ மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், எனக்கான ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும், அதிலிருந்து செகண்ட் ஈக்குவேஷன்ஸை சால்வ் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கான டார்கெட்ஸ். மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ்க்கான ஃபார்மேட்டும் இது தான். ஸோ நம்ம இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இதை வேணும்னா கேஸ் 1ங்கிற கான்செப்டில் எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் 1ல் எதை கன்சிடர் பண்ணுறோம், டிஎக்ஸ் டிவைட் பை ஸ்மால் எக்ஸு டிஒய் டிவைட் பை ஸ்மால் ஒய்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்டகிரேஷன் செஞ்சுட்டு யூவோட வேல்யூஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி என்னோட கேஸ் 2ல் எதை நான் கன்சிடர் பண்ணணும், செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஒன். ஸோ செகண்ட் ஒன் எனக்கு என்ன இருக்குது, டிஒய் டிவைட் பை ஒய்ன்னு இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னா டிஇசட் டிவைட் பை ஜீரோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டு பார்ட்டாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பார்ட்டையும் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன்ஸு இன்டகிரேஷன் செய்யணும். என்ன ரீசன்னால் இன்டகிரேஷன் செய்கிறோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய என்னோட மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ்க்கான ஃபார்மேட்டில் நான் எலிமினேட் இசட்டை எலிமினேட் பண்ணுறோம். ஸோ அதுதான் டார்கெட். அந்த டார்கெட் படி யூ ஆஃப் எக்ஸ்ஒய் இசட்டோட வேல்யூஸ் கான்ஸ்டன்ட். ஒரு கான்ஸ்டன்ட் வரணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்டகிரேஷன்ஸ் தான் செய்யணும். அந்த இன்டகிரேஷன்ஸ் ஃபார்மேட் படி இந்த இடத்துல நம்ம எப்படி சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறோன்னா, டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ்ன்னு இருக்கிறது தான் இன்டகிரேட் செய்ய போகிறோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டினோட் பண்ணிக்கிறோம். எனக்கான வேல்யூஸ் டிஎக்ஸ் டிவைட் பை எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி சேம் டிட்டோ டிஒய் டிவைட் பை ஒய்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இன்டகிரேஷன் செய்கிறோம். விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இடத்துல நம்ம இன்டகிரேஷன்ஸ் ஆஃப் 1/xன்னு இருக்குது. ஸோ 1/xஐ இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு log xன்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதே மாதிரி
எனக்கான இங்கே ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் 1/yன்னு இருக்குது. 1/yயை இன்டகிரேஷன் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு log yன்னு சொல்லிட்டு வரும். ரெண்டு சைடும் நம்ம கான்ஸ்டன்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம், இல்லை ரெண்டு சைடு இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்டுக்கு பதிலாக ஒரே ஒரு கான்ஸ்டன்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நம்ம பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு இடத்துலையுமே உங்களுக்கு log வருது அப்படின்னா இந்த இடத்துல வரக்கூடிய கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா log y ப்ளஸ் log c1ங்கிற கான்ஸ்டன்ட் படி நம்ம போட்டுக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பேசிக் ஃபார்மெட்டு. அப்போ அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். சிம்பிளிஃபிகேஷன்ஸில் பாருங்கள், லாகோட டேர்ம்ஸ் இந்த மாதிரி ஆடில் வந்துருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலாஸ் இருக்குது. என்ன ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு லாகோட வேல்யூஸ் வந்து அடிஷனில் இருக்குது. அதாவது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா log a ப்ளஸ் log bங்கிற கான்செப்டில் இருக்குது. அப்போ log a bன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி எழுதலாம்னா log abன்னு எழுதலாம். அதே மாதிரி சப்போஸ் நெகட்டிவில் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, log a மைனஸ் log bன்னு சொல்லிட்டு நம்மளுக்கான வேல்யூஸ் நெகட்டிவ்ஸில் வந்துருந்துச்சுன்னா log ஆஃப் a டிவைட் பை bன்னு எழுதலாம். இது நம்மளுக்கான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் மறக்கக்கூடாது, எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். ப்ளஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுங்கள், மல்டிபிள் வந்துருந்துச்சு அப்படின்னா ப்ளஸ்ஸை அப்ளை பண்ணுங்கள், மைனஸில் இருந்துச்சுன்னா டிவைட் அப்ளை பண்ணுங்கள், டிவைடில் இருந்துச்சுன்னா மைனஸில் அப்ளை பண்ணுங்கள். இதுதான் நம்மளுக்கான ஃபார்மேட். அப்போ அந்த ஃபார்மேட் படி நம்ம என்ன பண்ணுறோன்னா எனக்கான லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூஸ் வந்து log x ஈக்குவல்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய வேல்யூஸ் எனக்கு ப்ளஸ் இருக்கனால y இன்ட்டு c1ங்கிறத அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த ஸ்டேஜ் என்னால் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு இப்போ லாகுன்னு சேமாக இருக்கு இல்லையா, அப்போ நம்ம லாகு டைரெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் ஆன்சர் லாக் இருந்தால் மட்டும் இந்த ட்ரிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ y இன்ட்டு c1ன்னு சொல்லிட்டு வந்துடும். அடுத்த ஸ்டேஜ் எனக்கான வேல்யூஸ் என்ன வேணும், c1ஓட வேல்யூஸ் தான் வேணும். ஸோ c1 வேணும் அப்படின்னா இது எனக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது எனக்கு என்ன ஆகிடும், மல்டிப்ளிகேஷன்ஸில் இருக்கிறதுனால டிவைடில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நம்ம கான்ஸ்டன்ட்டு c1ன்னு கொடுத்தோம் இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டு c1ங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் எனக்கான யூவோட வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் டிவைட் பை ஒய்ங்கிற கான்செப்டில் எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி இந்த கேஸ் 1ல் என்ன சிம்பிளிஃபிகேஷன் செஞ்சோமோ அதே சேம் ஃபார்மேட்டு தான் இங்கேயும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் செய்ய போகிறோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கான ஃபார்மேட் என்ன வந்துடுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து dy டிவைட் பை ஒய்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு எனக்கான வேல்யூஸ் வந்து dz டிவைட் பை 0ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 0வை நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 0 எனக்கு dz டிவைட் பை 0னா 1/0னா நம்ம இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ 2/0 3/0 எனிதிங் டிவைட் பை 0ஓட வேல்யூஸ் நம்ம இன்ஃபினிட்டிவ்னு தான் சொல்லுவோம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு இன்டகிரேஷன்ஸில் இருக்கனால நம்ம இதை என்ன ஃபார்மேட்டில் எடுத்துக்க போகிறோன்னா இன்டகிரேஷன் செய்யறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம இதை சிம்பிளிஃபிகேஷன் செய்யணும். எப்படி சிம்பிளிஃபிகேஷன் செய்கிறதுனா இந்த இடத்துல நம்ம இன்ஃபினிட்டிவ்ங்கிற கான்செப்டில் நம்ம கொடுக்கக்கூடாது, எனக்கு ஏதாவது ஒரு வேல்யூஸ் தான் வேணும். அப்போ இந்த இடத்துல 0 இருக்க கண்டிஷன்ஸ் படி நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அந்த 0வை இந்த சைடு மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே இருக்கிறது இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பண்ணோன்னா என்ன ஆகும், 0 இன்ட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்னு ஆகும். அதாவது dz ஈக்குவல்ட்டு dy டிவைட் பை ஒய் இன்ட்டு 0 ஆகும். ஸோ 0 இன்ட்டு எனிதிங் நம்மளுக்கு என்ன ஆகிடும் 0. அப்போ dz-ஓட வேல்யூஸ் உங்களுக்கு 0 ஆகும். கிடைச்சதுக்கப்புறமா இப்போ இன்டகிரேட் பண்ணுங்கள். ஸோ இன்டகிரேட் ரெண்டு சைடு செஞ்சோம் அப்படின்னா இன்டகிரேஷன்ஸ் dz இன்டகிரேஷன் 0ன்னு வரும். 0வை நம்ம இன்டகிரேஷன் செய்யணும்னு அவசியம் கிடையாது, அது நம்மளுக்கு 0 தான் வரப்போகுது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு dz இன்டகிரேட் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு zன்னு கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம 0 கொடுக்கக்கூடாது, கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டன்ட் பண்ணணும். அந்த கான்ஸ்டன்ட் வந்து c2ங்கிற கான்செப்டில் எடுத்துப்போம் இல்லையா.
ஸோ நம்மளுக்கு C2ஓட வேல்யூஸ் இசட்ன்னு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு யூவோட வேல்யூஸ் தெரியும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோன்னா வியோட வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ வியோட வேல்யூஸ் எனக்கு இசட்ன்னு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கான சொல்யூஷன்ஸ் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பார்ஷியல் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் இருந்து நான் என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன்னா பை ஆஃப் யூ வியோட வேல்யூஸ் 0, அந்த யூவோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கோ குரூப்பிங்ஸை பொறுத்த வரைக்கும் அதை கம்பைன் பண்ணி எழுதணும் இல்லையா? ஸோ யூவோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கோ அந்த யூவோட வேல்யூஸ் அப்ளை பண்ணணும், வியோட வேல்யூஸ் என்ன கிடச்சிருக்கோ அந்த வியோட வேல்யூஸ் அப்ளை பண்ணணும். ஸோ எக்ஸ் டிவைட் பை ஒய்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி வியோட வேல்யூஸ் எனக்கு இசட்ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸ். ஸோ லக்ரான்ஜிஸ் மெத்தடை பொறுத்த வரைக்கும் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா கிவன் கண்டிஷன்ஸை இந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு P இன்ட்டு ஸ்மால் p Q இன்ட்டு ஸ்மால் q ஈக்குவல் டு ஆருங்கிற கான்செப்டில் ஸ்ப்ளிட் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கான ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதை 2 கேசஸாக நம்ம ஃபஸ்ட்டு பிரிக்க 2 கேசஸாக பிரிச்சுட்டு அந்த 2 கேசஸையும் இன்டகிரேஷன்ஸ் தான் செய்யணும். இன்டகிரேஷன் செஞ்சுட்டு அதிலிருந்து யூவோட வேல்யூஸ் வியோட வேல்யூஸை கண்டுபிடிங்க. என்ன வேணாலும் வரலாம். வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் அப்படியே நம்ம என்ன கான்செப்டில் எடுத்துக்கணும், பை ஆஃப் அந்த யூவிங்கிற கான்செப்டில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தட்ஸில் தான் நம்மளோட லக்ரான்ஜிஸ் மெத்தட் ஆஃப் குரூப்பிங்ஸ் மெத்தடை நம்ம சால்வ் பண்ணணும்.